ஈரோடு இடைத்தேர்தல் டிஎம்கே வெர்சஸ் நாம் தமிழர் அப்படிங்கிற மாதிரி வந்து நிற்கிது. நாம் தமிழருக்கு இது தொழில், அது விழுங்க. அது எப்படி இது தொழில்ங்கிறது எப்படி சார் சொல்லுங்க? அதாவது நமக்கு அவங்களும் ஒரு கட்சி யாருக்காவது கையா அவங்களும் ஒரு கட்சி நீ ஒரு கொள்கையாக நிற்கிறாங்க. இல்லை, நான் எதனால் அப்படி சொல்லுகிறேன் என்றால், எதனால் அதை நான் சொல்லுகிறேன் என்றால், நீ தேர்தலில் நிற்பது என்பது வேறு, நீ ஒவ்வொரு கட்சிக்கும் கூலியாக இருந்தா என்பதை நான் பல்வேறு சான்றுகளால் மெய்ப்பித்து கொண்டே இருக்கிறேன். உன்னுடைய இன்டெகிரிட்டி, உன்னுடைய நாணயம், உன்னுடைய நேர்மை மெய்ப்பிக்கப்படவில்லை, ரொம்ப மோசமாக இருக்கிறது. இந்த தேர்தலில் இவர் மட்டும் இருக்கிறார், மற்றவர்கள் நிற்கவில்லை. இது எதை காட்டுகிறது? திமுக சென்ற தேர்தலை ஈரோட்டில் நடத்தியிருக்கிறது. 2 ஆண்டுகளுக்கு முன்பு நடத்திய போது மனிதர்கள் பட்டிகளில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். திருமங்கலம் ஃபார்முலா என்ற ஒரு ஃபார்முலாவை ஸ்டாலினுடைய அண்ணன் அழகிரி கொண்டு வந்தார். கருணாநிதி உயிரோடு இருந்தார். இதுவரையிலும் ஜனநாயகத்தில் உலக நாடுகள் எங்கேயும் கடைபிடிக்கப்படாத அராஜகங்கள் கடைபிடிக்கப்பட்ட தேர்தல் திருமங்கலம். அதை விட மோசமான தேர்தல் ஸ்டாலின் கொண்டு வந்த ஈரோடு இடைத்தேர்தல். அந்த தேர்தலிலே எதிர்கட்சிக்காரன் அந்த ஊருக்கு வருகிறான் என்றால் அந்த ஊரில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் 500 ரூபாய் குவார்ட்டர், பிரியாணி, 3 வேளை உணவு, டிவியில் படம் பார்க்கலாம், காலையில் வந்து விட வேண்டும், சாயந்தரம் போக வேண்டும், 400-300 ரூபாய் சாப்பாடு, 200-300 ரூபாய்க்கு பாட்டில், 500 ரூபாய் கையில் என்று சொல்லி ஒரு மனிதனுக்கு 1000 ரூபாய் செலவழித்து அந்த மனிதர்களை விட்டு அப்புறப்படுத்துகின்ற முயற்சி நடக்கிறது என்று சொன்னால், இது மாதிரி ஒரு கேவலமான முயற்சி உலக நாடுகளில் எங்கு நடந்ததில்லை. ஜனநாயக நாடுகளில் அவனுடைய கண்ணிலேயே பட விடாமல் இந்த பணத்தை கொடுத்தால் என்ன வேண்டுமானாலும் எல்லாருமே பார்த்தோம். இப்ப வந்து நான் இப்ப என்னன்னு சொல்றேன், அது தொடர்ச்சி தானே சொல்றேன். இதுதானே மறுபடியும் நடக்கும். இவனோடு போட்டு செலவழிக்க முடியுமா? அவன் ஆட்சியில் இருக்கிறான், பெரிய கொள்ளை அடிக்க முடிகிறது. ஆகவே இவர்கள் இருவருக்கும் வாக்களிக்காதீர்கள். 2 மோசமான சக்திகள் அரசியலில் நிலை பெற்று நிற்பதற்கு முயலுகின்றன என்று வாக்களிக்காதீர்கள் என்கின்ற செய்தியை மக்களிடம் கொண்டு போய் இந்த மக்களுடைய எதிர்ப்பை இந்த அரசுக்கு புலப்படுத்திவிட்டால் பிறகு நாம் என்னவாக ஆக இருக்கிறோம் என்பது இந்த 2 கட்சிகளுக்கும் புரியும். இதுதான் எனக்கு தெரிந்த தீர்வு. சீமானவர்கள் RSS பிஜேபியினுடைய வந்து கைக்கூலி அப்படின்னு சொல்றதை எப்படி ஏற்றுக்க முடியும்? இப்படி எதுக்கு முடியும்? ஜெயலலிதா கைக்கூலியாக இருந்தால எதையாவது ஒன்றை சொல்லி கைக்கூலியாக இருந்து ஒரு விதமாக ஊன்றிக்கொண்டாய். இப்பொழுது பிஜேபிக்காரனுக்கு உன் கருத்தை நீ பேசிக்கொள். தமிழ் சுயாட்சி என்று பேசுகிறவன், தமிழ் தேசியம் என்று பேசுகிறவன் தான் திமுகவை எதிர்த்தால் சரியாக இருக்கும். அண்ணாமலை எதிர்த்தார். இப்போ பிஜேபியை திமுகவை எதிர்க்கிறது. இல கணேசனை வைத்து எதிர்த்தது, பிராமணன் எடுபடவில்லை. ஹெச் ராஜாவை வைத்து எதிர்த்தது, பிராமணன் எடுபடவில்லை. பிறகு வேல்முருகனை போட்டார்கள். தாழ்த்தப்பட்டவர் ஒருவர் வந்து இதை எதிர்ப்பது பெரிய அளவுக்கு எடுபடவில்லை. இப்பொழுது அண்ணாமலை போட்டிருக்கிறார்கள், பெரிய அளவு எடுபடவில்லை. என்ன செய்தார்கள் என்றால் இந்த கூலியை பிடித்து விட்டார்கள், கைக்கூலியை. நீ பேசு. அவர் ஆரம்பித்து விட்டான். அம்மாவோடு போச்சுனார், அக்காவோடு போச்சுனார், அதை சொன்னார், இதை சொன்னார், இவன் மனிதனா, அதுவா இதுவா, காட்டு பிராண்டி மூடி என்று சொன்னார். உனக்கு என்ன வேர்த்து வடிகிறது? என்ன பெரிய தமிழ் உனக்கு தெரியும் என்று கேட்கிறேன். எந்த பக்தியையும் ஒப்புக்கொள்ள மாட்டார் அவர். மொழி மீது கொள்ளுகிற பக்தியும் ஒப்புக்கொள்ள மாட்டார். அதையெல்லாம் அறிவதற்கு உனக்கு அறிவு இருக்கிறதா? தாய்ப்பால் பைத்தியம் என்று எழுதினார். நீ எல்லாம் படிக்க வேண்டும். நான் ராஜாஜியே பெரிய அறிஞர் என்று நினைக்கின்றவன், ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தியை பெரிய அறிஞர் என்றார். பெரியார் ஒரு சிந்தனையாளர். தேய்ந்து போயுமா? மொழி என்பது கருத்துக்களை தெரிவிக்கும் கருவி. இப்போ என்ன குடிமொழி? நீ என்ன பெரிய அறிவு போல பேசுகிறாய் என்று கேட்கிறேன். எதை எடுத்தாலும் அம்பேத்கரை விட பெரியார் அறிவாளியா? அம்பேத்கர் ஒரு அறிவாளியா? அதுக்காக பெரியார் என்ன முட்டாளா?